இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கான நிஃப்டி டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். யூஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருக்கனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு யூஎஸ் பிரசிடென்ட் வார பயிரே ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்குது. நிஃப்டி 1000 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் கேப்பபிள் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஈரான் சைட்ல இருந்து நோ சொல்லியிருக்காங்க. வார ஸ்டாப் பண்றது மாதிரி ஐடியா இல்லை போல அவங்களுக்கு. ஸோ நாளைக்கான நம்ம டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,492 இருக்குது. இதுல இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா நியர்லி ஒரு சப்போர்ட் இருக்குது. அது பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே R2ன்ற சப்போர்ட் போகும். மார்க்கெட் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால கால் சைடு யாராவது போறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் R2 பிரேக் பண்ணதுன்னா R3ன்ற லெவல் இருக்குது. இல்லை அங்கேயுமே இந்த ஏரியாவுமே இங்கிருந்துமே செல்லர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ R3 பிரேக் பண்ணா R4, R4ல இருந்துமே செல்லர்ஸ் வரலாம். R4 ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆகும். ஸோ R4 உங்களுக்கு R1, R2, R3, R4ன்ற 4 ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது. இந்த 4 ரெசிஸ்டன்ட் லெவலும் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஸ்டில் அது வர மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். அப் ட்ரெண்ட்ல யாராவது ட்ரேட் பண்றீங்க, கால் சைடு யாராவது ட்ரேட் பண்றீங்க, ஹோல்ட் பண்றீங்கன்னா R4ன்ற லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம கால் சைடுல ட்ரேட் பண்ணாதீங்க. இன்கேஸ் மார்க்கெட் இருக்கிற பிரைஸ்ல இருந்து கீழே வந்துச்சுன்னா S1 பிரைஸ்ல இருக்குது, S1ல இருந்து S2 வந்துச்சுன்னா அங்க ஒரு சப்போர்ட் இருக்குது. S2 பிரேக் பண்ணுச்சுன்னா S3ன்ற ஒரு சப்போர்ட் இருக்குது. இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது கிளியரா உங்களுக்கு S1ல இருந்து S2, S2ல இருந்து S3ன்ற லெவலுக்கு அடுத்தடுத்து வரும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்லயோ ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் சைட் டைரக்ஷன் நம்ம இந்த S1, S2, S3ன்ற லெவல்ஸை நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா R1, R2, R3, R4 4 லெவல்ஸ் கூட கொடுத்துருக்கோம். இந்த R4ன்ற லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், இங்க இருந்து மார்க்கெட் நல்லாவே மேல போகும். ஸோ இது வர R1, R2, R3, R4 இந்த பிரைஸ் எல்லாமே இதுல இருக்கு. அந்த பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? R4ன்ற லெவலை பிரேக் பண்ணாதான் நீங்க கால் சைடு போக முடியும். அது வர ஸ்டில் உங்களுக்கு நீங்க கால் சைடுல ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் எங்க இருந்து வேணாலும் கீழே விழலாம். ஸோ அது உங்களோட கேபிட்டலே ஃபுல்லா லாஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? உங்களோட ஆப்ஷன்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்கிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாம கால் சைடு ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு டெக்னிக்கலும் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரியாம உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியணும், ஆப்ஷன்ஸ் தெரியணும். இதை பத்திலாம் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் டெய்லி அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.